So good morning students. Today I am going to take real analysis class presented by Siva Jyoti, Department of Mathematics. So first வந்து discontinuous point. Continuous points யூஸ் பண்ணி பார்த்தோம்ல. Continuous point வந்து என்னெல்லாம் வரும் பாரு, uniformly continuous and homomorphism யூஸ் பண்ணி பார்த்தோம். Homomorphism சொல்லும்போது f is 1 1 and on 2 யூஸ் பண்ணியிருக்கோம். And f is continuous and f inverse also continuous நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. Discontinuous point, discontinuous function of rன்னு கொடுத்துருக்காங்கல்ல. டிஸ்கண்டினியூவஸ்னால் ஒத்து போகாதது. ஓகே, இப்போ ஒத்து போகாதது அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து the function f from r to r is approach to the limit L given epsilon is greater than 0 there exists delta greater than 0 such that போட்டு modulus of x minus a less than delta. ஒரு கேஸ் modulus of x minus a less than delta implies next modulus of f of x போடணும். f of x minus f of a க்கு பிளேஸில் lன்னு போடணும். less than epsilon. லெஸ் தேன் இது இருந்து 0 கிடையாது, லெஸ் தேன் எப்சலான்னு சொல்லுவாங்க. நான் இது எப்சலான்னா எப்சலான். வி ரைட் ஃபார் லிமிட் எக்ஸ், வி ரைட் ஃபார் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல். அந்த எஃப் ஆஃப் ஏ நான் போடுறேன் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா எல்லுன்னு எடுத்துக்கணும். சரியா? ஓகேயா? இதான் என்னது டிஸ்கண்டினியூவஸ் பாயிண்ட்டு. இப்போ இந்த டிஸ்கண்டினியூவஸ் பாயிண்டில் வந்து ரெண்டனா இருக்குது. என்னதுன்னா இப்போ வந்து லிமிட் வந்து எங்கேன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஏ எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கேன். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ என்ன கொடுத்துருக்கோம் பாரு, எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் செட் டு பி எல் ஆஃப் ரைட் லிமிட். இதுக்கு வந்து இது எல்ஹெச்எஸ் இல்லையா, இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போ இதை ஈஸியாக வச்சு டெஃபினிஷன் எழுதிக்கலாம் பாரு. எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் செட் டு பி எல் விசியா ரைட் லிமிட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ கிவன் எப்சிலான் இஸ் கிரேட்டர் தேன் 0 தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தேன் 0 சச் தட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஏ ப்ளஸ் டெல்டா இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் லெஸ் தேன் எப்சிலான். வி ரைட் லிமிட் என்ன எழுதிக்கணும், அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த எஃப் ஆஃப் ஏ தான் நம்ம மாற்றுறோம் இல்லையா. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல். ஆல்சோ வி டினோட் த ரைட் லிமிட் எல் பை எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ். சரியா? அடுத்து அதே போல் லெஃப்ட் லிமிட், ரைட் லிமிட்டில் வந்து ப்ளஸ்ன்னு கொடுக்கணும், லெஃப்ட் லிமிட்டில் என்ன கொடுக்குறோம், மைனஸ் கொடுக்கணும். அவ்வளோதான். The function is said to be there f is a right left limit if x is equal to a given epsilon is greater than 0 there exists delta greater than 0 such that a minus delta less than x less than a implies modulus of f of x minus l less than a. We write limit x tends to a minus f of x is equal to a. Also we denote the left side of this லிமிட் எல் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஏ மைனஸ்ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்துக்கோ. இப்போ வந்து ரெண்டுமேனா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஆனால் அந்த இருக்குல்ல ஏ ப்ளஸ்ஸும் ஏ மைனஸும் ஈக்குவல் டு எல்லு. அதே போல் சாதாரணமாக எக்ஸ் மைனஸ், இது ரெண்டுமே இப்போ ஏ எடுத்துட்டேன்னா ஒன்று ஏ மைனஸ் எடுப்பேன், ஒன்று என்னது ஏ ப்ளஸ் எடுப்பேன். இந்த இதுக்கும் எல்லுன்னு தான் வருது, இதுக்கு எல்லு தான் இருந்தால் இதுதான். இது வந்து என்னது லெஃப்ட் லிமிட், இது வந்து என்னது ரைட் லிமிட். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் if and only if the left and right limit of f of x at x equal to a exist and are equal. அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது டெஃபினேஷன். இப்போ இது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டிஸ்கண்டினியூவஸ் பாயிண்ட்ஸ் படிக்க போகிறோம் இல்லையா. அப்போது if a function f is discontinuous at a then a is called a point of discontinuity for the function. The function f is continuous, f வந்து continuous ஆகுது at a then a is said to be discontinuous point if a is a point of discontinuous of the following cases. ஃபர்ஸ்ட் உள்ளது பார்த்துக்கோம், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸு
லெஸ் கண்டினியூவஸ்னால் நாட் ஈக்குவல் அப்படின்னு வரும். சரி, நாட் கண்டினியூவஸ்ன்னு சொல்லுவாங்க. பட்டு இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏன்னு சொல்கிறோம். சரியா, ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்தது வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் நாட் ஈக்குவல், தட் இஸ் அன்ஈக்குவல், நாட் ஈக்குவல் சொல்கிறாங்க. ஏதர் வந்து என்னதுன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு அல்லது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸும் டஸ் நாட் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிரும். Next, let A be the point of discontinuous for f of x. A is said to be the point of discontinuous. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் கைண்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் ஃபஸ்ட் கைண்டு, discontinuity of the first kind. A be the point of discontinuity of f of x. It is said to be the discontinuous of the first kind. அதுக்கு பேர். சரியா, அப்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a plus f of x and limit extends to a minus f of x exist. Both of them are finite. இந்த ரெண்டுமே ஃபைனைட்டாக இருக்கலாம் அல்லது அன்ஈக்குவல் அண்டு ஃபைனைட்டாக இருக்கும் அண்ட் நாட் ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. A is said to be the point of discontinuity of the second point. செகண்ட் கைண்டில் என்ன இருக்குதுன்னா ஏதர் போட்டு எழுதணும். ஏதர் limit extends to a plus f of x or limit extends to a minus f of x does not exist. அப்போ ஃபஸ்ட்டு கைண்டுன்னா ஃபைனைட்டாக இருக்கும். இது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ப்ளஸ் ஃபஸ்ட்டு கைண்டுன்னு சொல்லும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ப்ளஸ்ஸும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸும் வந்து என்னது ஃபைனைட்டாக இருக்கும், நாட் ஈக்குவலாக இருக்கும். சரியா, ஃபைனைட் அண்ட் நாட் ஈக்குவல்னு இருக்கும். சரியா, ஆனால் வந்து இந்த செகண்ட் கைண்டுனா ஏதாச்சும் ஒன்று ஃபைனைட், ஏதாச்சும் ஒன்று வந்து இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸு அல்லது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு ஆகும். சரியா, அவ்வளோதான். அடுத்தது மோனோஃபானிக் இன்க்ரீஸிங்னாலே நம்மளுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவோம். டிக்ரீஸிங்க்கு வந்து என்னது டிஃப்ரென்ஸை மாற்றி எழுதுவோம்ல, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுன்னு போடுவோம். Let A is subset of R. A function f is said to be the monotonic increasing if x comma y belongs to A and x comma y x less than y implies f of x less than or equal to f of y in. F is monotonic decreasing if x comma y belongs to A and x greater than y implies f of x greater than or equal to f of y is a monotonic decreasing function சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரெண்டு தியரம்ஸ் இருக்குது. ரெண்டு தியரம் தான் நான் பார்க்க போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். சரியா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் தியரம் பாருங்க. இம்பார்ட்டன்ட் தியரம் பாரு. எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் மோனோட்டானிக் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் கிடைக்குது. லெஃப்ட் லிமிட்டை வந்து ரைட் லிமிட்டை ஏன்னு எடுத்திருக்காங்க, லெஃப்ட் லிமிட்டஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் லெஸ் தேன் ஒய்ன்னு இம்ப்ளைஸ் f of x plus less than or equal to f of y minus. அதே போல் மோனோட்டாமிக் டிக்ரீஸிங்கும் ப்ரூஃப் பண்ணி கொடுக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு மோனோட்டானிக் இன்க்ரீஸிங் பாருங்கள். எஃப் ஃப்ரம் ஏ கமா டு இஸ் மோனோட்டானிக் இன்க்ரீஸிங். அதோட ஃபார்முலாவை எழுதுகிறோம். லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி தென் எஃப் ஆஃப் டி சச் தட் ஏ லெஸ் தேன் டி லெஸ் தேன் எக்ஸ் இஸ் பவுண்டட் அபோவ். என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு எல். இந்த பக்கத்தில் உள்ளது மைனஸ்ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ஈக்குவல் டு எல்லுன்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ எல்லுன்னு சொல்லும்போது let epsilon is greater than 0 be given by definition least upper bound. There exists t such that least upper bound எடுத்துட்டு a less than or equal to t less than x and l minus epsilon. இந்த பக்கம் தானே வருது, மைனஸ்னால் இந்த பக்கம் தானே வரும். அப்போ இதில் தான் என்ன கொடுக்குறோம், இதில் எல் எடுத்துட்டேன்னா இங்கே வந்து என்னது எல் மைனஸ் எப்சலான் வருதுக்கும். அப்போ இந்த பக்கம் எல் மைனஸ் எப்சலான் லெஸ் தேன் எஃப் ஆஃப் டி லெஸ் தேன் ஈக்குவல் டு எல்னு வரும். சரியா, அடுத்த டி லெஸ் தேன் யூ லெஸ் தேன் எக்ஸ் இம்ப்ளைஸ் எல் மைனஸ் எப்சலான் லெஸ் தேன் எஃப் ஆஃப் டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் யூ.
எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக எஃப் ஆஃப் யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல்னு வருது. மோனோட்டானிக் இன்க்ரீசிங். ஸோ எல் மைனஸ் எப்சலான் இஸ் லெஸ் தேன் எஃப் ஆஃப் யூ லெஸ் தேன். இந்த டிக்கு பிளேஸில் என்ன கொடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் யூன்னு கொடுத்துக்கலாம். சரி, எஃப் ஆஃப் யூ லெஸ் தேன் ஈக்குவல் டு எல். ஸோ தட் மீன்ஸ் வி டேக் இட் ஃபார் எக்ஸ் மைனஸ் டெல்டா. இதே போல் டெல்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் டெல்டா லெஸ் தேன் யூ லெஸ் தேன் எக்ஸுக்கு அதே தான் வரும்பத்துக்கு எல் மைனஸ் எப்சிலான் லெஸ் தேன் எஃப் ஆஃப் யூ லெஸ் தேன் எல்னு வருது. ஒயர் டெல்டாவை வந்து எக்ஸ் மைனஸ் டி, டெல்டாவை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ் மைனஸ் டின்னு கொடுத்துக்கிட்டேன்னா எக்ஸ் மைனஸ் டின்னு சொல்லும்போது இது டெல்டான்னு ஆயிரும், இது டீன்னு ஆயிரும். சரியா, அப்போ டி லெஸ் தேன் யூ லெஸ் தேன் அதை கம்பைன் செய்யும்போது we have to take for f of x minus is equal to Lன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, சிமிலர்லி அதே போல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு ப்ரூஃப் பண்ணலாம். Similarly, we have proof of f of x plus equal to greatest lower bound. மாற்றி எடுக்கணும். இப்போ மைனஸ் வந்தால் அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவோம், அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவோம், லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்னு சொல்கிறோம். எப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு எஃப் ஆஃப் டி சச் தட் எக்ஸ் லெஸ் தேன் டி லெஸ் தேன் ஈக்குவல் டு பி. வி ப்ரூவ் தட். என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா எஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஒய் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் மைனஸ். அப்போது எஃப் ஆஃப் ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ணும்போது ப்ளஸ் தான் அது greatest least bound f of t such that x less than t less than or equal to b and g greatest lower bound f of t less than x less than t less than or equal to y ன்னு வரும். அதே போல் ஆல்சோ f of y மைனஸுக்கு லோயர் பவுண்ட் least upper bound f of t such that a less than or equal to t less than or equal to y and the f of t less such that x less than or equal to t less than or equal to y. இது ரெண்டையும் கம்பேர் செய்தால் நம்மளுக்கு வந்து என்னது f of x plus less than or equal to f of y நம்மளுக்கு கிடைக்கும். சரியா, இது என்னது இதே போல் சிம்லர் ப்ரூஃப் ஆஃப் தயர் மோனோட்டானிக் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணி கொடுக்கலாம். சரியா, நம்மளுக்கு ப்ரூஃப் இதுதான். எக்ஸ் லெஸ் தேன் டி ஒய் லெஸ் இம்ப்ளைஸ் இந்த டேர்ம்ஸை நம்ம கொண்டு வரணும். இதுக்கு பதிலாக மோனோட்டானிக் ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம எழுதுகிறோம். சரியா, ஃபார்முலா எழுதி மோனோட்டானிக் ஃபார்முலா எழுதக்கு முன்னாடி பவுண்டட் அபோன்னு சொல்கிறோம். பவுண்டட் அபோனா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி, அதில் வந்து டி நம்ம கொடுக்குறோம். என்ன இருக்குல்ல, ஏ கமா டீன்னு கொடுக்குறோம்ல. தட் மீன்ஸ் இங்கே எக்ஸு இங்கே ஏன்னு இருக்குது. சரியா, அப்போ இங்கே வந்து டி சென்டரில் டி வரும்பத்துக்கா அப்போ ஏ லெஸ் தான் ஈக்குவல் டி லெஸ் தான் எக்ஸ்ன்னு வருது. இஸ் பவுண்டட் அபோவ் பை எஃப் ஆஃப் டின்னு கொடுக்குறோம். சரியா, போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொடுக்குறோம் மோனோட்டானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஃப்ரம் ஏ கமா பி டென்ஸ் டு ஆர் பி மோனோட்டானிக் ஃபங்க்ஷன் the point is discontinuous is countable கொடுத்துருக்காங்க. we shall prove that the theorem is monotonic increasing functionாக கொடுக்குறோம். ன்னு எடுத்திருக்கோம். e is equal to x such that x belongs to a comma b f is discontinuous நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கணும். இப்போ இதில் x belongs to e, அப்போ எடுத்துட்டேன்னா we take it for x-ஐ நம்ம என்ன எழுதலாம், x மைனஸ்ன்னு ஒன்று பிரிக்கலாம், ஒன்று வந்து என்னது எக்ஸ் ப்ளஸ்ன்னு ஒன்று பிரிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. அப்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் ஈக்குவல், இது எல்லாத்தையும் ஈக்குவலும் பண்ணிக்கலாம். நான் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஃப் இஸ் கண்டினியூவஸ் அட் எக்ஸ் விச் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன், கண்டினியூவஸாக இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் லெஸ் தேன் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ். நவ் வி சூஸ் த ரேஷ்னல் நம்பர் ஆர் ஆஃப் எக்ஸ் சச் தட். இப்போ ஆர் ஆஃப் எக்ஸை உள்ளாடி இருக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் லெஸ் தேன் ஆர் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்ன்னு வருது. சரியா, அடுத்தது இதை டிஃபைன் பண்ணுறோம். we map of their e to define r is 1 to 1 நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். சரியா, இப்போ x1 லெஸ் தென் x2ன்னு கொடுக்குறோம்.
இப்போ வந்து டேக் எஃப் ஆன் போத் ரெண்டு பக்கத்தில் எஃப் எடுக்கிறீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ப்ளஸ் லெஸ் தேன் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஆர் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ ஆர் இன்க்ளூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் லெஸ் தேன் ஆர் ஆஃப் எக்ஸ் ஒன் லெஸ் தேன் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்ன்னு வரும். அண்ட் இன்னொரு டைம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் லெஸ் தேன் ஆர் ஆஃப் எக்ஸ் டூ லெஸ் தேன் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ ப்ளஸ்ன்னு வருது. இது ரெண்டையும் கம்பைன் செய்யும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கம்பைன் செய்யும்போது நம்மளுக்கு r of x1 less than f of x plus less than f of x2 less than r of x2ன்னு கிடைக்கிது. சரியா? அப்போ வந்து என்னது, இந்த டேர்ம்ஸை நம்ம வந்து r2 1 to 1ன்னு சொல்லலாம். இந்த எப்படி எழுதலாம்? f of x1 இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம்ல. இது ரெண்டு கம்பைன் பண்ணிவிட்டு x1 is s1 less than x2 implies r of x1. எனக்கு இந்த ரெண்டையும் விட்டுட்டு r of x1 less than r of x2ன்னு கொடுக்கணும். r from e to q is 1 to 1, e is countable. அதனால் இது கவுண்டபிள்னு சொல்கிறோம். சரி, இது கவுண்டபிள். இந்த மாடல் சம்ஸ் ஒன்று பார்த்துக்கோங்க. எப்போவுமே டிஸ்கண்டினியூவஸுக்கு வந்து எக்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் வரும், இந்த பக்கத்தில் எக்ஸ் ப்ளஸ் வரும். இதை வச்சு தான் நம்ம மெயினாக நம்ம எழுதணும். சரியா? ஒரு சூஸ் பண்ணிவிட்டு ஆர் ஆஃப் எக்ஸை சூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து இ இஸ் 1 to 1ன்னு சொல்லும்போது 1 to 1 சொல்லும்போது இங்கே x1 எடுத்துக்கணும், அங்கே x2 எடுத்துட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறோம். சரியா? அடுத்தது பாரு, இப்போ முடிஞ்சிடும். சப்செட் டி ஆஃப் ஆர் இஸ் செட் டு பி த டைப் எஃப் சிக்மா. A subset D of R is said to be the type F sigma if D can be expressed as countable union of closed set. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா closed செட்டாக இருக்கும். D of the R is said to be the type F sigma if D can be expressed as the closed set. அப்போ D is equal to countable union of Fn where Fn is the closed subset of Rன்னு சொல்லியிருக்காங்க. இந்த closed subset இதை Fன்னு சொல்லிக்கலாம். F is of the type வந்து F sigma since F is equal to union of Fn. அதுக்கு எல்லாமே யூனியன். F நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா we take it for union of Fn எடுத்துக்கலாம். where Fn is equal to F for all n. அதை யூனியனுக்கு தான் all nன்னு சொல்லியிருக்காங்க. the type of X sigma வந்து need not be க்ளோஸ்டாக இருக்காது. ஆனால் சிக்மா தனியாக வந்து எஃப் சிக்மா வந்து கவுண்டபிள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்டு. ஆனால் எஃப் சிக்மான்னு சொல்லும்போது அது வந்து க்ளோஸ்டு செட். இந்த டைப்புக்குள்ளாடி சேரும்போது க்ளோஸ்டு செட்டாக இருக்காது. சரியா? we can proceed to the discontinuousல வந்து எஃப் சிக்மா வந்து க்ளோஸ்டு செட்டாக தான் இருக்கும். அப்போது இதில் இன்னொன்று நெக்ஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன் இருக்குது, ஆக்சிலேஷன். இதான் இம்பார்ட்டன்ட் தியரம் ஒன்று வச்சு வரும், நாளை பார்க்கலாம். கன்சிடர் த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர்லேருந்து கேபிட்டல் ஆர் ஐ வந்து பவுண்டட் ஓப்பன் இன்டர்வல் இன் ஆர் வந்து ஐ வந்து பவுண்டட் ஓப்பன் இன்டர்வல் இன் ஆர் ஐ வந்து பவுண்டட் ஓப்பன் இன்டர்வல் இன் ஆர். த ஆக்சிலேஷன் ஆஃப் எஃப் ஓவர் ஐ டினோட்டட் பை, அதை எப்படி எழுதணும்? ஆக்சிலேஷனை வந்து ஒமேகான்னு போட்டு எழுதணும். ஒமேகா ஆஃப் எஃப் கமா ஐ. ஒமேகா ஆக்சிலேஷன்னா எஃப் ஆஃப் த ஒமேகா, இது வந்து ஒமேகான்னு வந்து ஆக்சிலேஷன் ஆஃப் எஃப் ஓவர் ஐன்னு சொல்லும்போது ஒமேகா ஆஃப் எஃப் ஐ வந்து பவுண்டட், இது வந்து ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன் கமா ஐ இஸ் டிஃபைன்ட் அஸ் ஒமேகா ஆஃப் ஐ கமா ஒமேகா ஆஃப் எஃப் கமா ஐ இஸ் ஈக்குவல் டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் such that x belongs to I minus greatest lower bound f of x such that x belongs to I. எதுலேருந்து கழிக்கிறோன்னா அப்பர்லேருந்து லோயரை கழிக்கணும். அது எப்போவுமே தெரியும், லீஸ்ட் அப்பர் பவுண்டு மைனஸ் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுன்னு தெரியும். சரியா? அடுத்த இஃப் ஏ பிலாங்ஸ் டு ஆர் த ஆக்சிலேஷன் ஆஃப் எஃப் at a denoted by omega of f of a comma f of omega of f comma a is defined by omega of f of a comma f of f comma a is equal to greatest lower bound omega of f comma I where greatest lower bound GLBன்னு சொல்லுவாங்க. GLBன்னு சொல்லும்போது இந்த ஓப்பன் பவுண்டட் ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் கண்டெய்னிங் ஏன்னு சொல்லியிருக்காங்க. சரியா?
Next part the function f from R to R defined by f of x is equal to greatest integer வந்து xன்னு கொடுத்துருக்காங்க. the greatest integer இப்போ a வந்து நம்ம 4ன்னு எடுக்கிறோம். I be their bounded open interval. இந்த ஒமேகாக்குள்ளாடி நம்ம எப்படி எடுக்க போகிறோம்? the omega formula omega of f, I is equal toல நம்ம எடுக்க போகிறோம். என்னென்னா greatest lower bound. இப்போ ஒரு இன்டிஜர் எடுத்திருக்காங்க, டேக் பண்ணியிருக்காங்க. I be the bounded open interval containing 4. I suppose அப்படின்னு suppose I does not containing the open interval 4. ஒரு டேக்குன்னு நம்ம ஒரு 4 எடுத்திருக்கோம். 4 கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு மைனஸ் லோயர் பவுண்டு வந்து ஒரு 3ன்னு எடுத்திருக்காங்க. ஈக்குவல் டு கிடைக்கிறது வந்து 1ன்னு கிடைக்கிது. ஆனால் ஃபார் எனி அதர் ஓப்பன் இன்டர்வல் I containing 4 omega of f comma I is greater than or equal to 1. therefore omega of f comma 4 is equal to 1 in general எல்லாத்துக்குமே என்ன கிடைக்குதுன்னா omega of f comma n is equal to 1ன்னு கிடச்சிட்டே இருக்குது. சரியா? ஆனால் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா 0வோட கூடுதலாக கிடைக்கும். சரியா? at it definition படி omega of f comma I is greater than or equal to 0. 0வும் கிடைக்கலாம், அதுக்கு கூடுதலாகவும் நம்மளுக்கு கிடைக்கலாம். சரியா? greater than or equal to 0 for all I omega of a f comma a greater than or equal to a 0 for any point of a belongs to R. ஓகேம்மா, தேங்க்யூ. பார்த்துக்கோங்கண்ணா.